ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் இந்த புல் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனுடைய டாப் வந்து எந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்திரியம் வந்து அதனுடைய புல் ரன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அதனுடைய வாய்ப்பு வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிடிசி அனலைஸும் இந்த வீடியோவில் சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் பார்த்தீங்கன்னா 20,600 கிட்டத்தட்ட 20,670 அந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் வந்து எந்த லெவலுக்கு போகுதுன்னா ஒரு $8,000 ஒரு $12,000 $15,000 வரையும் இந்த புல் மார்க்கெட்டில் டாப் போகிறதுக்கு எத்திரியம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி டாப் பார்க்குறதுக்கு முன்னாடி எத்திரியம் வந்து புல் ரன் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனுடைய வாய்ப்பு இங்கே அதிக பாசிபிலிட்டி. சரிங்களா? எத்திரியம் வந்து புல் ரன் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிடிசி வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு டம்ப் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ பட் டெலகிராம் அகைன் வந்து நான் டெலகிராம் ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, எத்திரியம் வந்து லாங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் அந்த பிடிசி கொடுத்த டம்ப் சிக்னல் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி எத்திரியம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. எங்கே நம்ம ஒன் டேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேண்டில் வந்து எத்திரியமுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதை வச்சு தான் நான் சொன்னேன், ஏன்னா இந்த ஒரு லாங் கேண்டில் வந்து எத்திரியமுக்கு தேவை அதனுடைய புல் ரன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸே நம்ம ஸ்ட்ரக்சரே வந்து அப்படி தான் இருந்தது. ஒரு லாங் கேண்டில் வந்தால் மட்டும்தான் வந்து அது டம்ப் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து லாங் கேண்டில் வந்து மேக் ஆகிட்டு, ஸோ அதனால் இங்கே நம்ம இப்போ இருக்கிறது வந்து புல் ரன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு லாங் கேண்டில் ஒன்று நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ எத்திரியம் வந்து நல்லா அதனுடைய புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஏன் இப்படி நான் சொல்கிறேன் நான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றேன்னா, எத்திரியம் பிடிசி, ஸோ அதனுடைய சார்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது வந்து எத்திரியம் பிடிசி மந்த்லி சார்ட். ஓகேவா? எத்திரியம் பிடிசியோட மந்த்லி சார்ட். ஓகேவா? இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேட்டர்ன் வந்து ஒரு புல்லிஷ் பீனட் பேட்டர்ன். சரிங்களா? புல்லிஷ் பீனட் பேட்டர்ன். ஓகேவா? இந்த புல்லிஷ் பீனட் பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட எப்போ இருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17. ஓகேவா? ஜனவரியிலேருந்து வந்திருக்கு. ஜனவரிலேருந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே பாட்டம் வந்து ஜனவரியில் தான் அடிச்சிருக்கு. ஓகேவா? ஜனவரி டு ஜனவரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கால்குலேஷன் நம்மளுக்கு சேம் கால்குலேஷன் வருது பாருங்கள். ஸோ இங்கே வந்து இந்த ஜனவரிலேருந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு பிடிசி. சரிங்களா? எத்திரியம் பிடிசி வந்து இங்கே பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இந்த புல்லிஷ் பீனட்டோட பாட்டமாக டச் பண்ணிவிட்டு இப்போது ரிவர்ஸ் எடுக்குது. ஆக்சுவலாக பாட்டமாக டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுக்கல, இங்கே ஒரு மேனிப்புலேட் கொடுத்துட்டு தான் ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறான். நல்லா கவனிங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீக்லியில் வைக்கிறேன். ஸோ இங்கே வீக்லியில் வைக்கும் போது இந்த இடத்துல பாருங்கள் ஹியூஜ் சப்போர்ட், இது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு எத்திரியம் பிடிசிக்கு. பட் இங்கே என்ன நடந்திருக்கு நல்லா கவனிக்கணும். எத்திரியம் பிடிசி வந்து சப்போர்ட்டை உடச்சிருக்கு. நல்லா கவனிங்க. இந்த பாருங்கள் வீக்லி கேண்டில் சப்போர்ட்டை உடச்சிருக்கு. பட் சப்போர்ட்டை உடச்சிட்டா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நல்லா கீழே வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா, கிட்டத்தட்ட இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விக்கு கீழே ஒரு சப்போர்ட்டு, அதுக்கு நேராக ஒரு சப்போர்ட் வரையும் போது அது கீழே உள்ள ஸ்டாப் லாஸ், ஹெவியான ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்திருக்கும். எத்திரியம் பிடிசி ஃபியூச்சர் ட்ரேடில் ஹெவியான ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேண்டில் வீக்கில் வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டான். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம மந்த்லியில் பார்க்கும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த அடித்து ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு அந்த இதுலேருந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி மேலே இப்போது ரிவர்ஸ் போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு பம்ப் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம எத்திரியம் யூஎஸ்டிடி பார்த்தோம்னா நமக்கு இங்கே புல்லிஷ் சினாரியோ. ஓகேவா? எத்திரியம் யூஎஸ்டிடி வந்து புல்லிஷ் சினாரியோ, எத்திரியம் பிடிசியும் நமக்கு வந்து பாட்டம் அடிச்சுட்டு இப்போ வந்து ரிவர்ஸ் எடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எத்திரியமோட யூஎஸ்டி ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்டு வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து டச் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்டை டச் பண்ணும் எத்திரியம்.
ஓகேவா, இந்த ட்ரெண்டை டச் பண்ணும். ஸோ இந்த ட்ரெண்டை டச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய லெவல் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்தோம்னா $1000, அது லேட்டாக வந்து அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி வந்து இன்னொரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இங்கே வந்து நம்ம இப்படி வரையும் போது ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த மேலே ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை வந்து டச் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் எத்திரியமுக்கு. அது வந்து 8,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. மேலே உள்ள ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணும்போது அது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து புல் மார்க்கெட்டோட எத்திரியம் வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனாக இருக்கும். சரிங்களா, டாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ வந்து எத்திரியம் வந்து புல்லிஷ் வந்து அதனுடைய புல்ரன் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ எத்திரியம் பிடிசி பார்த்துட்டோம். ஸோ எத்திரியம் யூஎஸ்டிடி பார்த்துட்டோம். எத்திரியம் வந்து நமக்கு புல்ரன் ஸ்டார்ட் ஆனாலே நெக்ஸ்ட்டு ஆல்ட்டு காயின்லாம் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எத்திரியம் ஃபாலோ பண்ணி தான் ஆல்ட்டு காயின் சீசனே எத்திரியம் பம்ப் ஆனாலே ஆல்ட்டு காயின் சீசனே அங்கே அக்ரெசிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்து ஜனவரிலேருந்து நல்லா ஆல்ட்டு காயின் நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக வந்து சீசன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஜனவரிலேருந்துன்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக ஜனவரியில் தான் வந்து எத்திரியம் பாட்டம் அடிச்சுட்டு ரிவர்ஸ் எடுக்குது. நல்லா கவனிங்க, ஜனவரியில் தான் பாட்டம் அடிச்சுட்டு ரிவர்ஸ் எடுக்குது. ஸோ இங்கே வந்து எத்திரியம் யூஎஸ்டிடி வந்து கரெக்டாக ஜனவரியில் தான் வந்து நல்லா அதனுடைய புல்ரனை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இப்போ பிடிசி வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபிப்னாக்கி லெவலை வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் வந்து ஃபிப்னாக்கி லெவலில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து பிடிசியில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பிடிசி வந்து ரொம்பலாம் வந்து கரெக்ஷன் வராது. இங்கேருந்து ஒரு சின்ன டம்ப்பு தான் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, பிடிசி வந்து ஒரு சின்ன டம்போ இல்லைனா வந்து சைட்வே மூவ்மெண்ட் தான் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து நல்லா புல்ரன் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, நிறைய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் எத்திரியம் பிடிசி வந்து நல்லா ரிவர்ஸ் எடுக்குது. அதனால் பிடிசி வந்து ரொம்பலாம் கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் சைட்வே கொண்டு போகலாம், இல்லைனா ஒரு சைட்வே லைட்டாக பம்ப் கொடுத்து லைட்டாக சைட்வே அந்த மாதிரி கொண்டு போகலாம், இல்லைனா வந்து பம்ப்பு தான் கொடுக்கும் பிடிசியும். சரிங்களா, பிடிசி வந்து நிலமை அப்படி தான். ஓகேவா, ஏன்னா இங்கே வந்து ஃபிப்னாக்கி லெவல் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. பட்டு இங்கே என்னென்னா சைக்காலஜிக்கலாக நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடியே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து ஃபிப்னாக்கி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிப்னாக்கி ரிஜெக்ட்டு. ஸோ இந்த ரெண்டு வச்சும் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அகைன் வந்து ஃபிப்னாக்கி லெவல் இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா, ஸோ இந்த ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து டம்ப் ஆகுது வாய்ப்பு இருக்குன்னு. பட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனுடைய ரியாக்ஷன் தான் இங்கே வந்து எத்திரியம் பிடிசி வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா, அதை கன்சிடர் பண்ணும்போது பிடிசியும் வந்து ரொம்பலாம் ஃபாலோ ஆகிறதுக்கு இங்கே வாய்ப்பில் ஒரு கரெக்ஷன் சின்ன டம்ப் கொடுத்து கரெக்ஷன் வரலாம், இல்லைனா அதை கரெக்ஷன் கொடுத்துட்டு சைட்வே கொடுத்துட்டு பம்ப் கொடுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பிடிசி வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை இனிமே. சரிங்களா, என்ன எத்திரியம் நமக்கு வந்துட்டான் வழியில். சரிங்களா, லைனில் எத்திரியம் வந்துட்டான். ஸோ அதனால் பிடிசி வந்து இனிமேல் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, டாமினன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாலோ ஆகுது. இங்கே பாருங்கள், டாமினன்ஸு எந்த லெவலுக்கு மேலே போச்சோ அந்த லெவலுக்கு வந்து டாமினன்ஸ் இங்கே ஃபாலோ ஆகுது. பார்த்தீங்களா, சல்லுன்னு ஃபாலோ ஆகுது. மணி ஃப்ளோ வந்து ஆல்ட்டு காயின்லாம் உள்ளே வருது, எத்திரியமுக்கு உள்ளே வருது. எத்திரியம் ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப் எத்திரியம், அதுக்கப்புறம் சொல்லணும் நம்ம லார்ஜ் கேப் ஃபஸ்ட்டு பம்ப் ஆகும், அதுக்கப்புறம் வந்து மிட் கேப்பு லோ கேப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ ஆகும். சரிங்களா, ஸோ இது கரெக்டாக வந்து அந்த ஜனவரிலேருந்து நமக்கு இந்த ட்ரெண்டு மாறுது. ஸோ எத்திரியமும் வந்து கரெக்டாக ஜனவரிலே ரிவர்ஸ் எடுக்குது. இப்போதைக்கு வந்து ஆல்ட்டு சீசன் வரத்துக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, என்னுடைய டெக்னிக்கல் என்னுடைய சைக்காலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் பிரகாரம் ஆல்ட்டு சீசன் வந்து இப்போதைக்கு வர்றதுக்கு இது நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா, பிடிசி வந்து கரெக்ஷன் வந்துட்டு பம்ப் கொடுக்கலாம், இல்லைனா பிடிசி பற்றி இனிமேல் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் வந்து நமக்கு எத்திரியம் வந்து அதனுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா, ஸோ அதனால் இனிமேல் வந்து எத்திரியம் ஃபாலோ பண்ணி எல்லா ஆல்ட்டு காயினும் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பட் வந்து நம்ம இன்னும் புல் மார்க்கெட்டு இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து எத்திரியம் பிடிசியே வந்து கரெக்டாக பாட்டம் அடிச்சுட்டு ரிவர்ஸ் எடுக்குது. ஓகேவா, ஓகே guys, இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். நான் சொல்கிற இந்த டெக்னிக்கல் அனலைஸ், என்னுடைய சைக்காலஜி அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ் தான். சரிங்களா, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓன்
நாலேஜ் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை ட்ரேட் பண்ணுறதை முடிவெடுங்க சரிங்களா. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர் சரிங்களா. ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.